நம்பி எவ்வளவு நேரம்டா உட்காந்துருக்கிறது? இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல உன்கிட்ட. சாரி மச்சான், கரெக்ட்ல மாட்டிட்டேன்டா. புல்ஷிட். அப்ப நான் உனக்கு முக்கியம் இல்ல. மயிரை சரி பண்ண வாடானா மயிரே போச்சுன்னு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. வைடா போன. நான் போகிறவள ஒரு கோட்டை கட்ட போகிறோம். கட்டிங்கே காசு இல்லையா? நான் கடனா கேட்குறேன். செஞ்ச வேலைக்கு வேண்டா காசு. ஹலோ, இன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருந்தேனே, என்னாச்சு? இன்னைக்கு வந்துடுமா? சுப்பு பத்தல் இதே சொல்லுங்க. குறைந்தது தினசரி கொரோனா பாதிப்பு. என்னையா போனியா? ஆமாம் ஓனர், பாதி நாளாவது கடன் சொல்லிட்டு போகிறான். பின்ன அதே மாதிரியே மயிரா பூச்சின்னு கத்தா விட்டு போகிறான். அதுதான். இல்லை. என்ன முகராசியா? இல்லை நண்பா, கைராசி. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். கடன் சொல்லிட்டு போனாலும் நல்ல கலெக்ஷன் வந்தால் கூப்பிட்டு ஃப்ரீயாகவே ஒரு சேவிங் போட்டு விடு, அவ்வளோதான். ஒருவேளை எவனும் வரலன்னா இந்த கை ராசி மயிர் ராசி முக ராசி எதையும் பார்க்காத மாறு. செய்யும் தொழில் தெய்வம்னு கண்ணு கருத்து மாறு. அது இன்னைக்குனாலும் என்னைக்கு உனக்கு சோறு போடும். மனச்சாட்சிக்கு விரோதமாக செய்கிற எதுவும் நம்மளை காப்பாற்றாது. எல்லாம் பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஓனர். நானும் உண்மையாக தானே உழைக்கிறேன். எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த தொழில் இருக்குது. ஒரு நாள் கூட யார் காசுக்குன்னு ஆசைப்பட்டதில்லை ஓனர். ஒரு நாளைக்கு 4-5 பேர் வந்துட்டு போனால் கூட போதும். முடியல ஓனர். எடுக்கலாமா வேணாமா? எடுத்தா என்ன சொல்லுவாங்க? ஹே மாம். என்னடாப்பா கிளம்பிட்டியா? கிளம்பியாச்சு மாம். அந்த வே. எங்க இருக்க? எவ்வளவு நேரம் ஆகும்? ஹார்ட்லி 2 hours மாம். ஐ வில் பீ தேர். எங்க இருக்கேன்னு கேட்டேன். 2 மணி நேரத்துல வீட்ல இருப்பேன். சும்மா 9 பைமா போனே. ஏற்கனவே இங்க எல்லாரும் அப்பா இல்லாத பையன் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன்னு என்ன திட்டிக்கிட்டு இருக்காங்க. மா இப்போ எதுக்குமா அலற? டோன்ட் ஹர்ட் மீ மாம். நீ ஒரு நாள் முன்னாடியே இங்க வந்து இருந்திருக்கணும். அதுவும் நீ ஏன் ஓட்டிட்டு வர? கூட யாராவது வராங்க? இல்லம்மா. சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறடா. நீ வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு பக்கு பக்குன்னு. பைமா போனே. வரேம்மா. என்னம்மா நீ இப்படி ஃபோன் பண்ணிட்டே இருந்தா நான் நாளைக்கு தான் வருவேன், பரவாயில்லையா? நான் வாங்கி தந்த ட்ரெஸ்ஸை தானே போட்டிருக்கேன். மா பொண்ணு பார்க்க தானம்மா போறோம். இதுக்கு ஏமா ஃபார்மல்ஸ் போட சொல்லி டார்ச்சர் பண்றமா நீ? ஆல்ரெடி நீ லேட்டு. வர நேரத்துக்கு நேரா மண்டபத்துக்கு தான் வந்து ஆகணும். வரும்போது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், புரியுதா? நீ அந்த ட்ரெஸ்ஸை போட்டியா இல்லையா? போட்டாச்சு. டேய், ஹேர் கட் பண்ணி க்ளீன் ஷேவ் செஞ்சு அந்த கலரிங் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உங்க அப்பா மாதிரி பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேனா வந்து இறங்கணும், புரியுதா? மாம் இது ஷாருக் ஸ்டைல் மாம். தம்பி, அம்மா உங்ககிட்ட கோவப்பட்டதில்லை. ஆனா இந்த விஷயத்துல நான் சொல்ற மாதிரி தான் நீ செய்யணும். மா வாட் இஸ் திஸ் மா? டேட் வாஸ் 1960s மா. மா அப்ப அதாம்மா ஃபேஷன், இப்போ இதாம்மா ஃபேஷன். பைமா போன நீ. சொல்டா பீட்டர். மச்சான் காலையில பாஸ்கர் சொதப்பிட்டான்டா. ஏண்டா? அவங்க கூட சேர்ந்து சரக்கடி தப்பா போச்சுடா. டேய் என்னாச்சு? இன்னும் போதையாவே இருக்கு. ஓ, அம்மா வேற ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்கடா முடி வெட்டலன்னு. என்னது முடி வெட்டலண்ணா? அங்க மட்டும் முடி வெட்டாம போய் இறங்கினேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் பாத்துக்க. அந்த வேலை ஏதாவது ஊர் வருண்டா, அங்கே வெட்டிட்டு போ. சரி ரைட்ரா, நான் பாக்குறேன். ஓகேடா, பை. இன்னைக்கு காலைல கூட பாருங்க, என் ஒய்ஃப் கூட ஒரே சண்டை. ஓம் பொண்டாட்டியா? அவள் அதிகமாக பேசி நான் பார்த்தது இல்லையே. பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் ஓனர். ஒரு 10-15 நாளாக சொல்லி கேட்டுகிட்டே இருக்கான். நானும் எப்படியாவது கட்டிடலான்னு பார்க்குறேன், ஆனால் இதுவரையும் முடியல. மனசே சரியில்லை ஓனர். எவ்வளோப்பா ஸ்கூல் ஃபீஸு? 2500 தான் ஓனர். அதை கட்டிட்டேன்னா நான் வருஷம் ஃபுல்லாக ஃப்ரீ தான் ஓனர். ஒன்று பண்ணு குமார், வாடகை கூட அப்புறம் கொடு, முதல்ல போய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டு. இங்க சொல்லுங்க. இங்க பக்கத்துல ஏதாவது ஹேர் ஸ்பா இருக்குமா? அப்படின்னா என்ன தம்பி? இல்ல இந்த ஹேர் கட் பண்ற கடை, பியூட்டி பார்லர் மாதிரி. எதுக்கு தர? இதா அப்படியே போனீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் ஆரணி வரும், அங்கே இருக்கும். இல்ல இங்க பக்கத்துல ஏதாவது இருக்குமா? இருக்கு. தோ ராணிப்பேட்டை ஒரு 1/2 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு பைபாஸ் வரும். அதுலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் போனீங்கன்னா ஒரு பஜார் வரும். அங்கே வேணா போய் கேட்டு பாருங்க. டைம் ஆயிடுச்சு. டே பாஸ்கர்,
இந்த கடை யாருக்கு? நம்ம கடை தான் சார். என்ன சார் பண்ணோம்? ஆக்சுவலி ஐ வாண்ட் சேஞ்ச் மை ஹேர் கலர். டை அடிக்கணுமா? வேற என்ன சார் பண்ணோம்? பாஸ்டர். சார் உங்கள் ரேஞ்சுக்கெலாம் என்னால் பண்ணி விட முடியாது சார். ஏதோ அர்ஜென்ட்டில் இருக்கீங்க மட்டும் தெரியுது. இஷ்டம் இருந்தால் வாங்க பண்ணி விட்றேன். இல்லைனா பாய் சொன்ன மாதிரி டவுனில் போய் பார்த்துக்கோங்க. ஹேர் கலர் சரி, டை அடிச்சு விடுவா. பார்த்து வாங்க, உங்கள் ஒசரத்துக்கு இடிக்கிற மாதிரி இருக்கும். இடிச்சிருச்சா? என்ன இவ்வளோ டர்ட்டியா இருக்கு? ஓ இதா, தட்டினா போகுது. உக்கார். பாஸ்கர், உன்னால எதெல்லாம் சகிச்சுக்க வேண்டியிருக்கு. சை. யோ துவைச்சதா? எல்லாம் வாஷ் பண்ணது தான். இந்த கழுத்தில் பேப்பர் ஒட்டுவாங்களே, வெறும் டை மட்டும் தானே? சரி, ஷேவ் பண்ணிவிடு. நார்மல் ஷேவா இல்லை க்ளீன் ஷேவா? ஏதாச்சும் பண்ணியா? அது எப்படி நீ என்னன்னு சொல்லு மயிறு. ஆ? மயிர் போச்சுன்னா வராது. அப்புறம் தேவையில்லாமல் உனக்கு எனக்கும் டென்ஷன் தான். க்ளீன் ஷேவ் பண்ணு. சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. க்ளீன் ஷேவ் பண்ணா உசு மாதிரி இருப்ப. வாட் த ஹெல்? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா? யாரா இருக்கும்? In next 4 hours my engagement gonna happen, man. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. ஆனால் அவசரத்தில் இருக்க மட்டும் தெரியுது. இன்னைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம்யா. பர்ஃபெக்டாக போகணும். இப்போ புரியுதா? நான் ஒன்று சொல்கிறேன். ஷேவ் பண்ணி ஹேண்டில் பார் மிஸ் வச்சு விட்றேன். வாட்? ஹேண்டில் பார் மீசையா? அப்போ என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. ஏதாச்சும் பண்ணியா? ரொம்ப கோகாரனாக இருப்பான் போல இருக்கு. ஃபேஷியல் பண்ணுவியா? பண்ணலாம் சார். என்ன பிராண்ட் வச்சுருக்க? சார் பிராண்ட்லலாம் இல்லை, வித்த போடுற கையில் தான் இருக்குது. ஹேர் கலர் சாரி டை என்ன வச்சுருக்க? வாட்? யூ கிட்டிங் மீ? சார் இதான் இருக்குது. இஷ்டம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விடுங்க ஆளை. யோ ஏதாச்சும் பண்ணி தொலை. சேம்பருங்க சார். நுனியில் மட்டும்தான் கலர் இருக்குது. குத்துக்குமார் கோட்டையா குத்து. ஷாருக்கான்னு நினப்பு கூடிங்க. என்னாச்சு? ஃபஸ்ட்டு டை அடிச்சுட்டு அப்படியே ஃபேஷியல் பண்ணி விட்றேன். ஒரு 15 நிமிஷம் மிச்சமாகும். சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். ஹேண்டில் பார் மீசையா? சரியாக மட்டும் பண்ணலன்னா பாரு, பார்த்தா கடையே இருக்காது. முடிஞ்சிடுச்சு. காதல்லாம் தண்ணி போதியா? ஐயோ மெதுவாயா, இரியா இடிச்சுக்க போறேன். ஏய் வலிக்குதியா? மெதுவாயா. இப்போ பாருங்க சார். ரியாக்ஷன் சரியில்லையே. அவன் மூஞ்சியே வேற எவன் மூஞ்சியை பார்க்குற மாதிரி பார்க்குறானே. என்ன சார்? ஏய் இவ்வளோ நாள் ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன்னு என் ஹேரை தாண்டா ஸ்டைல் பண்ணேன். இன்னைக்கு தாண்டா நானே ஸ்டைலாக இருக்கேன், எங்கள் அப்பா மாதிரி. இப்போ மட்டும் எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. நிஜமாவே கிரேட் தான்யா நீ. எந்த முகத்துக்கு எது செட் ஆகும்னு கரெக்டாக பிடிக்கிற. எவ்வளோ ஆச்சு?
கட்டிங்க்கு 40 ரூபா, குமார் பழைய ரேட்டே ஷேவிங்க்கு வந்து 50 ரூபா, ஃபேஷியலுக்கும் டைக்கும் 120 ரூபா. இந்தா வச்சுக்கோ. திஸ் இஸ் மை கார்டு. ஒரு வாரம் கழிச்சு என்னை வந்து பாரு. இந்த சிட்டிலே பெரிய கடையில் உன்னை நான் வேலைக்கு சேர்த்து வரேன். ஓகேவா? பாய், வரேன். வணக்கம் துரை. ஹலோ மாம், இப்போ மட்டும் என்ன பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் ரொம்ப டேய் கண்ணு செல்லம், என்னடாச்சு? ஏன்டா அழுவுற? அப்பா ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்னு மிஸ் என்னை வெளியே நிற்க வச்சுட்டாங்க. நேற்று இப்படி தான்ப்பா ஃபுல் டே நிற்க வச்சாங்க. அதான் வயிறு வலிக்குது, நான் வந்துட்டேன். வீட்டுக்கு போனால் அம்மா அடிப்பாங்க. நான் இங்கே இருக்கேன்ப்பா. இரு வரேன். ஸ்கூல் நடத்துறாங்களா, பட்டி கடை நடத்துறாங்க. வாடா தம்பி, சில்லறையா இருக்கு, இந்தா பத்திரமா வச்சுக்கோ. இந்த 50 ரூபாயும் வச்சுக்கோ, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சம்சா வாங்கி கொடு. என்ன சரியா? எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த தொழில் இருக்கு. செய்யும் தொழிலே தெய்வம்னு கண்ணு கருத்துமாரு. அது இன்னைக்கு நாளும் என்னைக்கு உனக்கு சோறு போடும்.